இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் ஸ்டைலில் தால்ச்சா பண்ண போகிறோம் பிரியாணிக்கு. அதுக்கு கொஞ்சம் துவரப்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், சீரகம், அது கூட எலும்புகாய் கொஞ்சம் போட்டு பருப்பில் வேக வைக்கணும். முதல்ல வேக வைக்க போகிறோம். பருப்பு வெந்ததி முருங்கைக்காய், பூசணிக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வெந்ததி பருப்பு கூட போட்டு வேக வைக்கணும். பருப்பு மட்டன் எல்லாம் அதோட மட்டனோட எலும்பெல்லாம் போட்டு கழுவுறோம். கழுவி வேக வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வைக்கிறோம். ஒரு 4 விசில் வந்தது இறக்கி பூசணிக்காய் இதெல்லாம் இப்போ சாம்பாரில் போட்டு கலக்கும்போது காட்டுறோம். இப்போ காய்கறியெல்லாம் வேறு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கணும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 2, பூசணிக்காய் கொஞ்சம், அது கூட வரமிளகா பொடி, கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூனு, வரமிளகா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன், பட்டை கிராம்பு பொடி 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாம் உப்பு சேர்த்து வேக வைக்கணும். காய் வெந்ததி பருப்பு வெந்ததி தூக்கி போடணும். போட்டு கொஞ்ச நேரத்தில் தேங்காயும் கொஞ்சம் புளி அது கூட ஆட் பண்ணி ஒரு தாளித்தோம்னா தாளிச்சா ரெடி. இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். தேவையான உப்பு போட்டு இப்போ அடுப்பத்தை வைக்க போகிறோம். பற்ற வைக்க போகிறோம். வேகுது. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். காய் வெந்ததிருந்தால் அது கலந்து எடுத்து போடணும். இருக்குது தேங்காயும் கொஞ்சம் புளியும் அது கூட சேர்த்தணும். சேர்த்து பருப்பு தூக்கி போடும்போது காட்டுறோம். இப்போ தேங்காய் அரைக்க போகிறோம். தால்ச்சாக்கு கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் புளியும் ஊற்றணும். வச்சுட்டா அது கூட கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றணும். ஊற்றி நல்லா கலக்கி வச்சு போட போகிறோம். இப்போ வெந்துருச்சு. பருப்பு கூட இந்த காயும் வெந்துட்டுருக்குது. பருப்பு கூட இது போட்டு கலக்கி புளியும் தேங்காயும் கலக்கி இந்த காய்கறி கூட போட்டுருவோம். நல்லா 20 நிமிஷம் வேகணும். தால்ச்சா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கோயம்புத்தூர் ஸ்டைலு. இது உங்களுக்கு பிரியாணியில் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. சிலர் சாப்பிடுவாங்க, சிலர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் தால்ச்சானா ரொம்ப இஷ்டம். இல்லை கோயம்புத்தூர் ஸ்டைலில் பூசணிக்காய், கொஞ்சம் எலும்பு, பருப்பு, கடலப்பருப்பு, துவரப்பருப்பு, பூசணிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்குறோம். நல்லாயிருக்கும். எல்லா காய்கறி இருக்கிறனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.